ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிடிஏ ஒய் சிட்டி. இந்த ஜிடிஏ ஒய் சிட்டி வந்து எல்லாருமே சின்ன வயசில் விளாண்டுருப்போம், எல்லாருமே இது பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜிடிஏ ஒய் சிட்டி விளாட போகிறோம். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோ கெட் சம் ஸ்லீப்புமா நாம ட்ரா பண்ணுவோம். ஸ்கூட்டி இந்த வீடியோவில் மட்டும் வாய்ஸ் அந்த கேம் சவுண்டெல்லாம் கேட்காது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் கூட நான் போடுறேன். இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பாட்டாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடக்கா அந்த மாதிரி. சரி, நான் எங்கப்பா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே இப்போ தான் பார்க்கேன். சரி வாங்க போமா போய்கிட்டு இருக்கேன். சும்மா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ மன்னிச்சுக்கோங்க, கேம் சவுண்டு மட்டும் இருக்காது. ஸோ வந்து இப்போ ஸ்கூட்டி எடுத்து போய்கிட்டு இருக்கோம். சரி உங்களுக்கு சரி ரைட்டு கைஸ். இப்போ வந்து நான் டேரெக்டாக வரேன். இப்போ வந்து எங்கே தெரியுமா போகிறோம்? வீட்டுக்கு தான், ஓஷன் வியூவுக்கு தான். ஃபஸ்ட்டு இருங்க அதுக்கு முன்னாடி ஓஷன் வியூவே போயிடும் என்ன இப்போ. சரி வந்தாச்சும் ஓஷன் வியூ போகிறதுல. வெரி செகண்ட். இப்போ பிளான் சேஞ்சுடு இல்லை பிளான் கரெக்டாக தான் போகுது. ஃபஸ்ட்டு ஓஷன் வியூவில் நம்ம இது பண்ணிக்குவோம். இந்த கேம் ப்ளே வீடியோவில் வந்து நான் வந்து ஸ்டோரிஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன். வேணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறையா ஹிடன் கன்சஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. உங்கள் கமெண்ட்லாம் நான் ரீட் பண்ணி அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளைலாம் கொடுக்க பார்க்கேன். ஆனால் இதில் சீட்ஸ் கோடு போட முடியுமான்லாம் கேட்காதீங்க. சீட்லாம் போட முடியாது, உங்களுக்கே தெரியும் மொபைல் வெர்ஷனு. ஸோ அதனால தான் நான் அந்த ஹிடன் கன்ஸ் ஸ்பான் ஆகும்ல, அதை வந்து காட்ட போகிறேன். சரி ஃபஸ்ட் எடுத்து போவேன். சரி எள்ளுக்கு போமா. இருங்க அதுக்கு முன்னாடி பிளான் செஞ்சுட்டு இப்போ வந்து எங்கே போகிறேன்னா போலீஸ் இடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன். பிளான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அடுத்து வந்து என்ன நினைக்கிறேன் என்றால் ஒரு கன் எடுக்கலான்னு இருக்கேன். எப்படி ப்ரோ கன் எடுப்ப, லூஸா ப்ரோ நீ அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் லூஸ் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். கன்னை எடுக்க முடியும் இப்போவே. அதுக்கு பக்கத்துலேயே இந்த கர்னல் இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு கர்னல், அவன் இடத்துல ஒன்று இருக்கும். என்ன கன்னுன்னு கேட்டிங்கன்னா பிஸ்டல் தான், வேறு என்ன. ஆனால் ஸ்டார்டிங்லேயே பிஸ்டல் எடுக்கிறது பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ போயிடலாம். கைஸ், நீங்களாம் மைக்கேல் ஜாக்சன் பாட்டு கேட்டிருக்கீங்களா? அருமையாக இருக்கும், அருமையாக கட்டி வச்சுருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி தான். நல்லாயிருக்கும், கேட்டு பாருங்க போய். பார்த்தீங்களா கன்னு சொன்னேன்னா ஒழிச்சு போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கிடச்சிருக்கு, வா உனக்கு காட்டுறேன். சரி ரைட்டு. இப்போ இங்கே பிசிஜி 600 இருக்கும். எனக்கு பிடிச்ச பைக்கில் இதுவும் அந்த ஸ்கூட்டி இதுவும் அதே மாதிரி தான் சவுண்டு போடும். ஆனால் செம்மையாக இருக்கும் கைஸ் ரெண்டுமே. வாங்க வந்து இப்போ எள்ளுக்கு போவோம். எள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக மஜ்ஜா பண்ணுறான். கைஸ், நான் ஹெலிகாப்டர் மிஷின் முடிப்பேன். நானும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட் கைஸ். ஜஸ்ட் கமெண்ட். அது இல்லாமல் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக்
பண்ணாம தான் இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். லைக் பண்ணிடுங்க. ம். சரி. நான் வந்து இங்கேயே ஒரு 3 கன்னு இந்த பார்ட்டுன்னு இது பார்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நான் 1 மணி நேரம் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் எடுத்து உட்காந்து ரெக்கார்டு பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்? நான் இதான் சொன்னேன்ல ஸ்டோரிலாம் காட்ட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க அப்படின்னேன். நான் வேணா அதுக்கு டெடிகேட்டட் வீடியோ போடுறேன் கைஸ். இதுலேயே ஸ்டோரி காமிச்சிட்டா எப்படி பார்ப்பீங்க? அடுத்து ஸ்டோரி போடும்போது எல்லாத்துக்கும் கிரைண்ட். இப்போ எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இங்கே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மாதான் இருக்கிற சந்து பொந்தெல்லாம் தேடணும் கைஸ். தேடினா தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து போகலாம். ஒரு பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். ஏன்னா நான் வந்து வெளில உட்காந்துருக்கேன்னு அதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல அதான். சரி ஃபஸ்ட்டு போயிட்டு இதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவேன். பிசிசி சென்டர் மட்டும் இல்லைன்னா நான் செம்ம காண்டாயிடுவேன். காணும் யா ஷீட், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஷெட். ஓகே கைஸ், நாம் வந்து ஒன்றும் இல்லை, இங்கே ஆடு ஹாய் அங்கே ஆடாக இருக்குது கைஸ். அதான் வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டில் இருக்கேன். அதான் அங்கே ஆடு வச்சுருக்காங்க, அதான் கத்திக்கிட்டே இருக்குது. அதான் கூப்பிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போயிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு முக்கி வாரேன். என்னதான் பண்ணேன் என்னை எடுத்துக்கிட்டு. இந்த வீடியோஸில் மீம்ஸு இருக்கவே இருக்காது சுத்தமாக. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ரேண்டமாக தான் இருக்கும். அதுவும் எப்போயாச்சும் தான் வரும், ஏதாச்சும் ஒரு பாட்டில் தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து வந்தோம்னா இருப்பாங்க லேடி. இப்போ வந்து கட்சின்ஸ்லாம் பார்க்கலாம் கூடாது. நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எவன் பேசுகிறதும் கேட்க மாட்டேன். வாங்க பிசிஜி 600 போவோம். இப்போ வந்து டேரெக்டாக உள்ளுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிசிஜி 600 வாங்க ஏறுங்க போமா. கொஞ்சம் வளவலாண்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நான் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப வளவலான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாரி. என்னடா ஓட்ட கூட தெரியாதடா, ஏன்டா இப்படி ஓட்டுற அப்படின்றாதீங்க. டச் விட்டு போச்சு, எவ்வளோ நாளாச்சு கேம் விளாண்டு. அதான். ஸோ முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் எடிட் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. சப்போர்ட்டை தெரிவிங்க. அதில் வந்து புது ஃபங்க் இருக்கும். அது வந்து ஒரு யூடியூபர் மை ஃபஸ்ட்டு ஃபங்க்னு போட்டிருந்தாரு. நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அவர் பயங்கரமாக ஒரே ஒரு ஃபங்க் தான் வெளியிட்டிருப்பாரு, அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ கைஸ், இதுவே ஃபஸ்ட்டு மிஷினே 10 நிமிஷமாக பேருக்கு பார்த்துங்க. சரி ரைட்டு, திருப்போம். எங்கே போனான்? சரி போனான். என்ன எவன் சொல்லிட போகிறான்? இப்போ வந்து எள்ளுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கேன். வந்துடாத. இதுதான் கைஸ், ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால பிரேக் ஒழுங்காக பிடிக்காது, செத்துருவேன், கீழே விழுவேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிரட்டல்ரா இன்னிக்குமே பயங்கரமான பயலுக. ஸோ வாங்க போகலாம். இங்கே வந்து நான் ஒரு கன்னை தேடிகிட்டு இருந்தேன். கன்னை காணும். கன்று இருக்கும், ஆனால் எங்கே இருந்துச்சுன்னு மறந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதைத்தான் தேடிகிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. சரி ஒரு செகண்டு. அதான் இந்த சைடு தான் போனேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் தேவையில்லாது. ஸோ இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலான்றீங்க. இதில் என்ன பண்ணியிருந்தோன்னா ஃப்ரீ ரோம் பண்ணியிருந்தோம். இது ஒரு கன்று எடுத்தோம் சீக்ரெட் பிளேஸ்லேருந்து. ஃபஸ்ட்டு மிஷனும் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான் இங்கே நடந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட லைக்கு ஆதரவு எல்லாத்தையும் தெரிவிங்க. அப்போ தான் நம்மளால் செகண்ட் பார்ட்டு போடலாமா இல்லை வேண்டாமான்லாம் யோசிக்க மாட்டேன், போட்டுருவேன். அது வேறு விஷயம். எப்படியா இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ பாய்.